பிரபஞ்சம் என்பது யார்? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த கான்செப்டில் வேலை செய்யுது? அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் என்பது யார் அப்படிதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்துடலாம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனம் பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்ட்டு இருக்குது. இது இந்த மேல் மனம், கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆழ்மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நாம் தகுதியானவங்களா இல்லையா அப்படின்றத வெளிப்படுத்தும். இது மூலமாக தான் நம்மளோட வைப்ரேட் வெளிப்பட்டு நாம் அந்த பொருளை அடையிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் இருக்குதுன்னு வைங்க, ஒரு மிடில் கிளாஸோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க. அந்த ஒரு கார் மேலே இவங்க ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படும் போது, இந்த காரில் நம்ம வாங்கி ஜம்முன்னு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நம்மளோட மேல் மனம் அப்படின்னு நினைக்கும். நாமளும் இதை போல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நமக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த எண்ணத்தின் அலைவரிகளை அது வெளிப்படுத்தும். ஆனால் நம்மளோட ஆழ்மனம் இருக்குது பாருங்கள், அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் நிறுத்து, அந்த காரோட விலை எவ்வளோ தெரியுமா, அது ஓட்டிகிட்டு வர்றவங்க எவ்வளோ பெரிய ரிச்சு தெரியுமா, அதுக்கு சொந்தக்காரவங்க, ஆனால் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, உங்ககிட்ட என்ன வருமானம் இருக்குது, இதெல்லாம் நீ கனவு மட்டும் தான் காண முடியும். ஆனால் இதை நீ வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுடும். கேட்கும் போதே அப்போ உங்களுக்கு என்ன முழுசாக இதுவாகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது உண்மைதான், நம்மளால் அதெல்லாம் வாங்க முடியாது. அப்போ அங்கேயே உங்களோட ட்ரீம் க்ளோஸ் ஆகிடுதா? இதுவே ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு 500 ட்ரெஸ்ஸு எடுக்கணும், இது நல்லா இருக்குப்பா, இந்த ட்ரெஸ்ஸு கம்மி விலை தான்ப்பா அப்படின்னு உங்கள் மேல் மனம் நினைக்கும். அதுவே உங்கள் ஆழ்மனம், உங்ககிட்ட தான் அந்த காசு இருக்குது, 500 தானே, அது ரொம்ப அழகாக இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு நினைக்கும். அப்போ அந்த இலக்கு அங்கே நிறைவேற்றப்படுது. ஏன்னா உங்களோட மேல் மனமும் ஆழ்மனமும் ஒரே அலைவரிசையில் அங்கே இயங்குது. அதாவது உங்களோட மேல்மனம் என்ன நினச்சாலும் சரி, உங்களோட இந்த ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, அது இது உனக்கு தகுதியானது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறதை வச்சு தான் நாம் ஒவ்வொரு இலக்கையும் நம்ம அடைய முடியும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுத்துகிறோம், ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆழ்மனதை ஏமாத்துகிறோம். இது என்னால் முடியும், இவ்வளோ பணமாக இது என்னால் சம்பாதிக்க முடியும், இந்த இலக்கை என்னால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்மனதை நாம் நம்ப வச்சு ஏமாற்றணும். அதாவது இது முடியும், அதுதான் அதோட ஆன்சர். எப்படி வெளிப்படுத்தோன்னா, இது உன்னால் முடியுன்ற ஒரு பதிலை அது நமக்கு கொடுக்கும். அந்த பொருள் நம்மக்கிட்ட அடையிறதான் அது உணரும். அந்த தருணத்தில் நம்ம இலக்கை நாம் அடைய முடியும். அதுக்கான டெக்னிக்கல் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே. பிரபஞ்ச சக்தி, ஈர்ப்பு விதி, பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷன், இது எல்லாமே ஒன்று தான், வேறு கிடையாது. எல்லாமே ஒன்று தான், அந்த வார்த்தைகள் மட்டும் மாறுபடுது, எல்லாமே ஒரே அர்த்தம்தான். இந்த உலகம் செயல்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்களின் அதிர்வலைகள் பொறுத்து தான் செயல்படுது. அது மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு அணுக்களால் தான் உருவாக்கப்பட்டது. அந்த கடவுளோட ஒரு சிறிய அணுன்னு நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட மனிதர்கள் இனம். நம்மளோட மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆன்மா, நம்மளோட ஆழ்மனம், இது ரொம்பவே அற்புத சக்தி வாய்ந்தது. எப்படி இந்த உலகத்தில் அவ்வளோ உயிரினங்கள் இருந்தோம், இப்போ நாயெல்லாம் ரொம்ப நன்றி உள்ளது. அவ்வளோ பெரிய அந்த மிருகங்களுக்கெல்லாம் கூட நம்ம முதலிடத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் அதை விட ரொம்ப 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 சிறந்த இனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மனித இனம்தான். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த மனம், இந்த மனதின் அதிர்வலைகள் நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோமோ, அந்த அதிர்வலைகள் எதை சார்ந்து இழுக்குதோ, எது சம்மந்தப்பட்டதோ அதை தான் நாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு வரும்.
இதை தான் வந்து சீக்ரெட் மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க, ஒற்றவை ஒற்றவற்றையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி ஒரு பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவை இழுக்கும், நெகட்டிவ் இழுக்குதோ, அதே போல் தான் இப்போ நம்ம பணத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும். நம்ம ஒரு பாசம் சம்மந்தப்பட்ட விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா ஒரு பாசம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறோம். நம்மளோட எண்ணங்களின் அதிர்வலைகள் எப்படி வெளியே போதோ அதே போல் எதிரில் இருக்கிறவங்க அந்த அதிர்வலைகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம இருத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கால டாபிக் நம்ம எடுத்தோன்னா இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போல்லாம் வந்து இந்த காலம் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரே கடவுளை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரே தெய்வம் தான், அந்த இயற்கை மட்டும்தான். மதம் அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் அந்த காலத்தில் கிடையாது. ஒரு மழை வேணும் அப்படின்னா கூட அங்கே இருக்க மக்கள் அனைவருமே ஒன்றுபட்டு மனதார வேண்டும் போது மழை வருது. இது உண்மையான விஷயம். ஒரு விளைச்சல் வேணும்னும் போது அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வேண்டும் போது அந்த விளைச்சல் அங்கே வந்து அறுவடை செய்யப்படுது. இதில் தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது. ஆனால் இந்த நவீன காலகட்டத்தில் அப்படி கிடையாது. நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் அப்படி இப்படின்னு மனிதருக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். நம்மளோட மதங்கள் வேறுபடுது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படி கிடையாது. நம்ம மதங்கள் எல்லாமே வேறுபட்டாலும் நம்ம எல்லாமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஒரு இந்துக்கள் வந்து கிறிஸ்டின் கோவில்லையோ தர்காவிலையோ பார்க்க முடியும். ஒரு முஸ்லீம்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து அவங்கள எல்லாருமே நம்மளை வந்து ஒன்றா பார்க்க முடியும். இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா சர்ச்சுக்கும் போவேன், தர்காவுக்கும் போவேன், நம்ம இந்துக்கள் டெம்பிளுக்கும் போவேன். என் மதமும் சம்மதம். எல்லா நண்பர்களுமே நமக்கும் இருப்பாங்க, சம்மதப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். அதனால் இப்போ அதை பற்றின டாபிக் நமக்கு வேண்டாம். எல்லாரோட எண்ண அதிர்வலைகள் வந்து மாறுபடுறதுனால ஒருத்தரோடுக்கு ஒருத்தர் நம்ம எதிர்க்க இருக்கும் போதே ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கோன்னா அந்த 5 பேருக்குள்ளேயே வந்து வேறுபடுது. நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும், உன்னை விட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எண்ணங்கள் அதிர்வலைகள் எதிர்படுது. ஆனால் அப்போ அந்த ஒரு போட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாக இருந்தது. ஆனால் இப்போ நம்மளோட எண்ணத்தின் அதிர்வலைகள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இந்த வாழ்க்கையும் நம்ம நடத்தி ஆகணும். ஆனால் நம்ம இதுதான் உண்மையான வாழ்க்கை, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இது டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தால் என்னோடய டெய்லி வேலை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் டெய்லி வேலை காலையில் எழுந்து நீங்கள் என்னென்ன வேலைலாம் ஆஃபீஸ் போவீங்க, ஒர்க் போவீங்க, சம்பாதிச்சு தான் ஆகணும், பார்த்து தான் குடும்பத்தையும் பார்த்து தான் ஆகணும். இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் வர டெக்னிக்கலையும் பயிற்சிகளையும் நீங்கள் டெய்லி மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் உங்களோட ஆழ்மனதை நிச்சயமாக மாற்ற முடியும். நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன இலக்குகள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி சம்மந்தப்பட்டதை நீங்கள் அடைய முடியும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். பிரபஞ்சம் இப்படி தான் செயல்படுது. இதனால் உங்களோட எண்ணங்களின் அதிர்வலைகள் சரியாகவும் உங்களோட இலக்கை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்களின் அதிர்வலைகளை எந்த சூழ்நிலையிலையும் மாற்றாமல் நீங்கள் இருக்கணும். அப்போது உங்களோட எண்ணங்களின் அதிர்வலைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ எதிர்க்க இருக்கிறது யார் எப்படி வைப்ரேட் வெளிப்பட்டாலும் சரி உங்களோட வைப்ரேஷன் கரெக்டாக செயல்பட்டு உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி தான் செயல்படுத்தப்படுது. இது வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து நாங்கள் இவங்க தான் செயல்படுத்தணுமா அவங்க தான் செயல்படுத்தணுமா அப்படின்லாம் கிடையாது. எந்த மதத்தினராக இருந்தாலும் தாராளமாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விதியை நீங்கள் பயன்பெறலாம். இது போல் இன்னும் தெளிவான விளக்கங்கள் நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்கலாம். நிறைய டெக்னிக்கல் இன்னும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.